God is great. Friends, இது பார்த்தீங்கன்னா டாடா ஜஸ்ட் இது. இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2017 மாடல். இந்த வண்டியில் ஒரு என்ஜின் ஸ்டார்ட் ஆகல. அதுதான் இந்த வீடியோவில் போடுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டாடா ஜஸ்ட் 1 கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 3,38,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஒரு என்ஜின் ஸ்டார்டிங் ட்ரபிள் வரும்போது ஃபஸ்ட்டு அதோட என்ஜினோட ஆர்பிஎம் பாருங்கள். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா என்ஜினோட ரெயில் ப்ரெஷர் பாருங்கள். இது ரெண்டுமே நீங்கள் பார்த்துட்டு அதில் ஓரளவுக்கு நீங்கள் ஃபால்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபிகேஷன் பண்ணலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ஜினோட ஆர்பிஎம் பார்க்குறேன். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ரெயில் ப்ரெஷரு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரெயில் ப்ரெஷர் வந்து பார்த்தீங்கன்னா 4 பார் இருக்குது. இப்போ நான் ஆக்சிலேட்டர் கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிஎம் வந்து ஒரு 180 வரணும். அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பாரோட ப்ரெஷரும் வந்து பார்த்தீங்கன்னா 160க்கு மேலே இது வண்டி ஸ்டார்ட் ஆகும். செல் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதில் பாருங்கள் 6 பார் தான் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எப்போவுமே ஃபியூல் ப்ரெஷர் ஏறினா தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த என்ஜின் ஸ்டார்ட் ஆகும். அப்படி இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா அந்த என்ஜின் ஸ்டார்ட் ஆகாது. இந்த என்ஜினில் ஃபியூல் ப்ரெஷர் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக வரல. இதுதான் இந்த வண்டியோட ஸ்டார்டிங் ட்ரபிள் கம்ப்ளைண்ட். ஃபியூல் பம்போட ரிலேட்டட் தான் எதனா இருக்கும். அதுதான் இந்த இதில் பார்க்க போகிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டாடா ஜஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரெயில் ப்ரெஷர் சென்சாரை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா டீசல் ரிட்டர்ன் வால்வு, அதாவது டிஆர்பி வால்வும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க புதுசாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இன்ஜெக்டர் எல்லாமே அவங்க சர்வீஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூல் பம்பை அவங்க செக் பண்ணி சர்வீஸ் பண்ணி போட்டிருக்காங்க. இது எல்லாமே பண்ணிவிட்டு கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த என்ஜின் ஸ்டார்ட் ஆகலை. இந்த என்ஜின் ஸ்டார்ட் ஆகலை என்னும்போது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ரெயில் ப்ரெஷர் தான் காமிக்கலை. ரெயில் ப்ரெஷர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே 6 பாரில் உங்களுக்கு ஒரே மெயின்டைன் ஆகுது. ஃபியூல் பம்பில் ஏதாவது ஒரு வேரியேஷன் இருந்தால் கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏரிங்காக ஃப்ளஷுவேஷன் இருக்கும். ஆனால் அதில் எதுவுமே இதில் இல்லை. அதுதான் கம்ப்ளைண்ட்டு. இப்போ நான் ஃபியூல் பம்பை வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் செக் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி ஃபியூல் லைனை நான் ரிமூவ் பண்ணுறேன். இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மீட்டரிங் வால்வு சுவிட்ச் இல்லாத டைப்பு, ஓல்டு டைப்பு. டைரெக்டாக ஃபியூலோட ப்ரெஷர் வந்து பார்த்தீங்கன்னா காமன் ரெயில் பைப்லேயே வரும். இப்போ நான் பைப்பை லூஸ் பண்ணி ஒரு வாட்டி செக் பண்ணுறேன். இந்த என்ஜினில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூல் பம்போட ஹை ப்ரெஷர் லைனை நீங்கள் லூஸ் பண்ணும்போது அந்த ஃபியூலோட ப்ரெஷர் டேரெக்டாகவே உங்களுக்கு போகும். எப்போ லாக் ஆகும்னா அந்த பிளஞ்சர் உங்களுக்கு மேலே வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா பம்ப் ஆகும்போது மட்டும்தான் லாக் ஆகும். இப்போ இக்னிஷன் ஆன் பண்ணுற பாருங்கள். ஆன் பண்ணுங்கள். இப்போ இதோட ப்ரெஷர்லாம் கரெக்டாக இருக்குது. இப்போ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூல் பம்பு சைடு தான் நான் கழட்டி செக் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பம்பில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்பேசர் ஃபிட் பண்ணியிருக்காங்க. ஃபிட் பண்ணிவிட்டு கூட வந்து பார்த்தீங்கன்னா இதில் ப்ரெஷர் இல்லைனாவே அப்போ கேம் ஷாஃப்ட் ஏதாவது ரொட்டேஷன் ஆகலைன்னா அந்த கம்ப்ளைண்ட் வரும். இப்போ இன்ஜினை வந்து பார்த்தீங்கன்னா அவர் கையில் ரொட்டேஷன் பண்ணுறாரு. ரொட்டேஷன் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இன்ஜின் இங்கே ரொட்டேஷன் ஆகுது. ஆனால் கேம் வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டேஷன் ஆகலை. இங்கே பாருங்கள், ரொட்டேஷன் பண்ணுங்க சார். ஃப்ரெண்ட்ஸ், கேம் ஷாஃப்ட் ரொட்டேஷனில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூல் பம்பே ஆப்ரேட் ஆகும். ஃபியூல் பம்பு உங்களுக்கு ப்ரெஷர் இங்கே கொடுக்கல. ஒரே பார் ஒரு 6 பார் ப்ரெஷர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே பார் மெயின்டைன் ஆகுது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேம் ஷாஃப்ட் எதனா ப்ரோக்கன் ஆகிட்டு இருக்குன்னா அந்த கம்ப்ளைண்ட் வரும். அதேமாரி கேம் சென்சாரோட லூப்பும் கழட்டிட்டேன். சுற்றுங்க சார். ஃப்ரெண்ட்ஸ், கேம் சென்சாரும் இதில் வேலை செய்யலை. அப்போது வந்து பார்த்தீங்கன்னா கேமோட போல்டையே நான் ஒரு வாட்டி செக் பண்ணி பார்க்குறேன். கேமோட போல்டு லூஸ் ஆகிருந்ததுனா கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேம் ஷாஃப்ட் எதுவுமே உங்களுக்கு ஒர்க் பண்ணாது. அதே மாதிரி இந்த சைடு ட்வின் கேம் தான். இந்த கேமே ஒர்க் பண்ணலைன்னா இதுவும் ஒர்க் பண்ணாது. சுற்றுங்க சார். வேக்கமும் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணல. இன்ஜின் ரொட்டேஷன் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், அவர் இன்ஜினை ரொட்டேஷன் பண்ணுறாரு. இந்த மூமெண்ட் எதுவுமே இல்லை. நான் கேம் கியரோட போல்ட்டை நான் செக் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இதோட கேம் ஷாஃப்ட் போல்ட் எல்லாமே நல்லா இருக்கு. ஆனால் உள்ள கேம் ஷாஃப்ட் தான் உடஞ்சிருக்கு. இங்கே பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், கேம் ஷாஃப்ட் ரொட்டேஷன் ஆனால் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூல் பம்ப் ஆப்ரேட் ஆகும். இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஃபியூல் பம்போட ப்ரெஷர் வரல. ஃபியூல் பம்போட ப்ரெஷர் வராதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த என்ஜின் ஸ்டார்ட் ஆகலை. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கேம் டோரை நான் ரிமூவ் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த டாடா ஜஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டைமிங் செயினும் கிலோமீட்டர் ரன் ஆயிடுச்சு. அதனால் டைமிங் செயினும் அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேம் ஷாஃப்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நான் இதில் சேஞ்ச் பண்ணுறேன். இதோட இன்ஜெக்டர் எல்லாமே நான் ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ கேம் ஷாஃப்ட்டும் அதேமாதிரி டைமிங் செயினும் நான் ரிமூவ் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த டாடா ஜஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் பம்பை நான் ரிமூவ் பண்ணிட்டேன். இதோட டைமிங் செயினோட லிங்க் பாருங்கள் எவ்வளோ தூரம் வந்திருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், அதேமாதிரி இந்த லிங்க்கில் இருக்கிற அந்த ஷூவே இல்லை பாருங்கள்.
ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கேர்லெஸ்ஸாக மெயின்டைன் பண்ணுறது, அதே மாதிரி ஆயில் சர்வீஸ் கரெக்டாக பண்ணுறதில்ல, இந்த மாதிரி ரீசன்னால வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கேம் ஷாஃப்ட் ப்ரோக்கன் ஆகுதுலாம் வரும். இந்த கேம் ஷாஃப்ட் ப்ரோக்கன் ஆன ரீசன் கூட வந்து பார்த்திங்கன்னா மெயின்டெனன்ஸ் சரியில்லாதனால தான். இதோட லிங்க் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு போயிட்டுருக்கு. இதோட டென்ஷனோட வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகிட்டுருக்கு. இதனால் மிஸ் அலைன்மெண்ட் ஆகும்போது வந்து பார்த்திங்கன்னா டைமிங் செயினுக்கு லோடு அதிகமாகும். கேம் ஷாஃப்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் ப்ரோக்கன் ஆகிட்டுருக்கு. இப்போ நான் டைமிங் செயின் எல்லாமே நான் ரிமூவ் பண்ணுறேன். அதேமாதிரி கேம் ஷாஃப்ட்டோட கவரை நான் ரிமூவ் பண்ணுறேன். இந்த டாடா ஜெஸ்ட்டோட கேம் ஷாஃப்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் ரிமூவ் பண்ணிட்டேன். இந்த ப்ரோக்கனான கேம் ஷாஃப்ட் நான் காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த கேம் ஷாஃப்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா கிராங்க் ஷாஃப்ட் உங்களுக்கு ரொட்டேஷன் பண்ணோம் செயின் மூலிமா. ஆனால் செயின் உங்களுக்கு இந்த கேம் ஷாஃப்ட் தான் கட் ஆகிட்டுருக்கு. இந்த கேம் ஷாஃப்ட்டோட ரியரில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபியூல் பம்ப் இருக்குது. இதனால தான் ஃபியூல் பம்ப் உங்களுக்கு ரொட்டேஷன் ஆகாதனால தான் ப்ரெஷர் வரல. இப்போ இந்த கேமரா டோர் வந்து பார்த்திங்கன்னா நான் செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட்டு தான் வாங்கியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் கேம் ஷாஃப்ட் உடையும் போதே வந்து பார்த்திங்கன்னா ஸ்லாஷ் அட்ஜஸ்டோட டேப்பட் ரோலர் எல்லாமே உடையும். இதுவும் உடஞ்சிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் புவர் மெயின்டெனன்ஸு இந்த மாதிரி ரீசன்னால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்லாம் வரும். ஆயிலை சரியாக சேஞ்ச் பண்ணல. இந்த இன்ஜினோட ஆயிலெலாம் பாருங்கள் எவ்வளோ ஸ்லெட்ஜ் இருக்குது. இதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ஓவர் ஹீட் ஆகி கேம் ஷாஃப்ட் உங்களுக்கு லாக் ஆகிட்டுருக்கு. கேம் ஷாஃப்ட் ரொட்டேஷனாக வந்து சீஸான ஒன்றா வந்து பார்த்திங்கன்னா செயின் உங்களுக்கு அந்த லிங்கோட பேட் எல்லாமே கட் ஆகிருந்தது. கேம் ஷாஃப்ட்டை வந்து பார்த்திங்கன்னா உடஞ்சிருந்தது. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த கேம் ஷாஃப்ட்டை நான் ஃபிட் பண்ணுறேன். இந்த டாடா ஜெஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா டைமிங் செயின் அதேமாதிரி கேம் டோர் எல்லாமே நான் ஃபிட் பண்ணிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த இன்ஜினோட ஆயில் பம்பை வந்து பார்த்திங்கன்னா நான் புதுசாக நான் சேஞ்ச் பண்ணுறேன். ஆயில் ஸ்லெட்ஜில் இருக்கும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா அந்த திருப்பி ஆயில் இன்ஜினோட பர்ஃபார்மன்ஸ் கரெக்டாக இருக்காது. ஏன்னா இன்ஜின் உள்ள பாருங்கள் எவ்வளோ ஸ்லெட்ஜ் இருக்குது. இந்த ஆயில் பம்போட ப்ரைஸ். இந்த டாடா ஜெஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஒர்க்கும் நான் முடிச்சிட்டேன். இப்போ நான் வண்டி ஸ்டார்ட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கோட ப்ரெஷர் நான் பார்த்தேன். ப்ரெஷரே இல்லாமல் இருந்தது. இப்போ நான் வண்டியோட ஸ்டார்டிங் ப்ரெஷர் பார்க்குறேன். எப்போவுமே இந்த வண்டியோட ஸ்டார்டிங் ப்ரெஷர் வந்து பார்த்திங்கன்னா 450 பார் வரைக்கும் இருக்கும். இப்போ நான் வண்டி செக் பண்ணுறேன் ஸ்கேன் டூலில். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் இன்ஜினோட ஆர்பிஎம் எவ்வளோ இருக்குது, அதேமாதிரி ரயிலோட ப்ரெஷர் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் இதை ஃபஸ்ட்டு வந்து நான் இந்த வண்டி ஸ்டார்டிங் ட்ரபிளுக்கு ஸ்கேன் பண்ணும்போதே வந்து பார்த்திங்கன்னா அதோட ரயில் ப்ரெஷர் சுத்தமாக இல்லை. அதேமாதிரி என்ஜினோட ஆர்பிஎம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருந்தது. ஆனால் ரயில் ப்ரெஷர் வரல. ப்ரெஷர் வரலன்றதோட ரீசன் வந்து பார்த்திங்கன்னா கேம் ஷாஃப்ட் ப்ரோக்கன் ஆனது தான். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டியோட ஃபியூல் பம்ப் வந்து ப்ரெஷர் அங்கே இல்லை. அதனால தான் இந்த இன்ஜின் ஸ்டார்ட் ஆகல. இப்போ கரெக்டாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.